வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துருக்கு மதுரையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர கூட்டம் திமுகவில். அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவிலிருந்து விலகி மிக முக்கிய பிரமுகர்கள், நம்மளோட தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் தாவேக்காவுக்கு. ஆனால் அதோட உண்மைத்தன்மையை நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பக்காவாக படம் போட்டு காமிச்சிட்டாங்க. டிஎம்கேல இருந்து விலகி மீண்டும் டிஎம்கேல சேர்ந்த ஒரே நபர். அவர் ஒரு மிகப்பெரிய நடன கலைஞர். அவரை சுற்றி ஒரு 4 பேர். எதுக்கு இந்த விளம்பரம்னு தெரில. அதில் அங்கே ஒரு தத்தி பேசியிருக்காரு. என்னன்னா, விஜயகாந்துக்கு நேர்ந்த கதை தான் இப்போ விஜய்க்கு நேரப்போகுது அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது, புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எத்தனை 200 யூபிஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படம் காமிச்சாலும் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், சரிங்களா? அது மாதிரி அண்ணன் விஜயகாந்தை நீங்கள் எப்படி ஒழிச்சிங்களோ அதே மாதிரி சோசியல் மீடியாஸு, நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தாவேக்காவையும் தளபதியும் ஒழிக்க முடியாது. அதில் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், தளபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார். சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு முகம் இருக்குது விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா சரியான முறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தெளிவாக மக்களுக்கும் தெரியுது. எல்லா இடத்துலையும் மக்களோட ஆதரவும் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் விஜயகாந்தை எப்படி ஒழிச்சிங்களோ அது மாதிரி அண்ணன் தளபதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் இதை வார்னிங்காக நினச்சாலும் சரி, ரிக்வெஸ்ட்டாக நினச்சாலும் சரி, நான் உங்கள் சார்லஸ், தாவேக்கா தொண்டனாக, ஆத்தூர் ஒன்றியம், வண்ணம்பட்டி கிராமம். தேங்க்யூ.